இவ்வளோ நாள் வந்து செயின் ஸ்டிச் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து பீட்ஸ் எப்படி வந்து செயின் ஸ்டிச்சில் வந்து எப்படி லோட் பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிகினருக்காக நான் வந்து வேணுன்றதுக்காக 4mm பீட் வந்து எடுத்திருக்கேன். எடுத்த உடனே வந்து செயின் ஸ்டிச் பீட்ஸ் லோட் பண்ணும்போது சின்ன சுகர் பீட்ஸ் லோட் பண்ணால் உங்களுக்கு அவ்வளோ வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இது மாதிரி பெரிய பீட்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க பீட்ஸ் வந்து எடுத்து நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து போட்டு பாருங்கள். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணால் எதுவுமே முடியாதது கிடையாது. நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், த்ரெட் எப்பயும் போல் த்ரெட்டு எடுத்துக்கோங்க. எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேலே ஒரு லாக் போட்டுக்கணும். ஆப்போசிட்டில் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நமக்கு எந்த பக்கம் தேவையோ அந்த பக்கம் பாருங்கள். பீட்ஸ் வந்து லோட் பண்ணுறேன். அந்த செயினில் வந்து பீட்ஸ் லோட் பண்ணுறேன். லோட் பண்ணதையும் நம்ம எப்பயும் போல் கீழே வச்சுட்டு இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து எடுக்கிறேன். அந்த செயினில் பீட்ஸை வந்து கீழே இறக்கிட்டு திரும்பி வந்து எடுத்துட்டு இன்னொரு பீட் லோட் பண்ணுறேன். லோட் பண்ணிவிட்டு திரும்பி கீழே இருந்து நூல் எடுத்து பாருங்கள், ஏற்கனவே இருந்த செயினில் வந்து பீட்ஸை வந்து லோட் பண்ணிக்கிறேன். இங்கே டைட்டாக பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு தேவையான இடத்த ஊசி குத்திக்கோங்க. குத்திட்டு நூல் எடுத்துட்டு இங்கே பாருங்கள், பீட்ஸை வந்து திரும்பி இறக்குறோம். பீட்ஸை வந்து டவுன் பண்ணிவிட்டு திரும்பி இன்னொரு செயின் எடுக்கிறோம். இப்படி தான் இங்கே பாருங்கள், இந்த செயின்குள்ளார பீட்ஸ் வந்து இது பண்ணிவிட்டு அடுத்த செயின் போடுங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. பீட்ஸ் வந்து இறக்கிட்டு உங்களுக்கு தேவையான இடத்த புஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இடத்த நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதில் போல் எண்ட் நாட் போடுவோம்ல, அது மாதிரி தான் போட போகிறோம். இங்கே பாருங்கள், நாட் ஃபினிஷ் ஆச்சு. பீட்ஸ் வந்து பிரியல பாருங்கள், பீட்ஸ் வந்து பிரியல.